வணக்கம் நேயர்களே, ஒரு செய்தி பல குணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் தமிழக வாக்காளர்களாகும் 6.5 லட்சம் பீகார் மாநிலத்தவர் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது, இது குறித்து விவாதிக்க உள்ளோம். நம்மோடு பத்திரிகையாளர் திரு பீர் முகமது இணைகிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சியில் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் ஆணையத்துடைய இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் எஸ்ஐஆர் இன்றைக்கி ஒரு பெரிய பேசுபொருளாகவே மாறிட்டு இருக்கு. பீகாரில் ஒரு 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கியிருக்காங்க. அதே வேளையில் தமிழகத்தில் 6.5 லட்சம் பீகார் மாநிலத்தவர் இருக்காங்க. அவங்க அடுத்த தேர்தலில் ஓட்டு போடக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தியும் வந்திருக்கு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இது நம்முடைய முதல் தேர்தல் ஆணையர் சுகுமார் சென் அவர் சில விதிகளை, அதாவது நம்ம தேர்தல் ஆணையத்தை உருவாக்கும் போது சில விஷயங்களை, அதாவது தேர்தலில் அதை தான் மீண்டும் உச்ச நீதிமன்றமும் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்முடைய அரசுடைய பொறுப்பு வாக்காளர்களை சேர்க்கிறது அப்படின்ட்டு. வாக்காளர்களை நீக்கிறது அப்படின்னா அதனுடைய ஒரு எதிர்நிலையில் இன்றைக்கி தேர்தல் ஆணையம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு மாஸ் இன்க்ளூஷன் தான் அவங்க வேலை. அதாவது பெருவாரியான மக்களை வாக்களிப்பவர்களாக மாற்றுவது அவங்க வேலையை தவிர மாஸ் டெலிஷன் இல்லை என்று தேர்தல் ஆணையத்தை கடுமையாக சாடி இருக்கிறது. அதே அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயம் வரும்பொழுது மும்பையில் பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில் 5 ஆண்டுகளுக்குள்ளேயே 5 முதல் 8 லட்சம் வாக்காளர் இணைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறத எதிர்க்கட்சிகள் அங்கே எதிர்க்கிறாங்க இல்லையா? அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? ஆமாம், அது எப்படின்னா ஒரே பில்டிங்கில், அதாவது ஒரே ஒரு பில்டிங்கில் மொத்தமாக பல்லாயிரக்கணக்கான வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டதுங்கிறது அது மோசடி முறைகேடுங்கிறது வேறு. நம்முடைய இங்கே என்ன முக்கியமான வேலையாக இருக்குன்னா, 1952 முதல் தேர்தலில் இருந்தே நம்ம ஒரு விஷயம் என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா, புதிய வாக்காளர்களை சேர்ப்பதற்கு இந்த எக்ஸசைஸை பண்ணிகிட்ருக்கோம். கடைசியாக 2003 இதே மாதிரி ரிவிஷன் வாக்காளர் பட்டியல் திருத்தம் வந்தபோது கூட நம்முடைய எண்ணிக்கை அதாவது மக்கள் தொகை அதிகரிக்கும் போது நேச்சுரலாக உங்களுக்கு வாக்காளர் எண்ணிக்கையும் அதிகரிக்கணும். அதாவது உங்களுக்கு காமன் சென்ஸ் அல்லது லாஜிக், தர்க்கப்படி பார்த்தா இப்போ இந்தியாவிலேயே பீகாரில் தான் ஆவரேஜ் ஏஜுங்கிறது 19 இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் 34. நம்ம எல்லாம் பிறப்பு விகிதத்தை நம்ம கட்டுப்படுத்திக்கிட்டோம், நம்ம மக்கள் தொகை கட்டுப்பட்டு நம்ம குறைச்சிட்டோம். ஆனால் பீகாரில் அந்த மாதிரி இல்லை. சராசரி வயது என்பது அங்கே 19 இருக்கிறது. அப்போ எவ்வளோ புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்காங்க, அந்த காமன் சென்ஸ். சரி, நீங்கள் எலெக்ஷன் கமிஷனோட ஆர்குமெண்ட்டுக்கே வருங்க. மாஸ் மைக்ரேஷன் இருக்குது, பெர்மனன்ட் மைக்ரேஷன் இருக்குது, புலம்பெயர்தல் இருக்குது, வறுமை இருக்குது, அதனால் தமிழ்நாட்டுக்கு வந்துடுறாங்கங்கிறதே நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்படின்னாலும் நீங்கள் 65 லட்சம் அப்படிங்கிறது விடுபடுவது என்பது ஒரு ஒரு பொது அறிவுக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கதா அப்படின்னா கிடையாது. இங்கே 6.5 லட்சம் வந்தால் அதில் 10 மடங்குலாம் அங்கே நீக்கப்பட்டிருக்கு. அப்போ புதிய வாக்காளர் ஏன் சேர்க்கலை? இப்போ 19 வயசுங்கிறது வாக்களிக்கும் வயது தானே. ஆரம்பிக்கும் போது 21 வயது தேர்தல் ஆணையம் இன்னைக்கு 18 வயது வாக்காளர்கள் வாக்களிக்கணும். அப்போ ஏன் அவங்க சேர்க்கப்படல? அப்போ நீங்கள் வேண்டுமென்றே அவர்களை நீக்குவது, விலக்கி வைப்பது என்பது உங்கள் வேலை இல்லை. அதாவது தேர்தல் ஆணையம் இந்தியாவுடைய அரசியல் சாசனத்துக்கு எதிராக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது தான் உச்சநீதிமன்றத்துடைய முதல் அப்சர்வேஷனாக இருக்குது. அப்படின்னா நீங்கள் 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டால் அந்த 65 லட்சம் பேர் எங்கே போனாங்க? இதில் உச்சநீதிமன்றத்தில் இன்னொரு புள்ளி வரும். 15 பேர் இறந்ததாக தேர்தல் ஆணையம் சொல்லுது. அந்த 15 பேர் உயிரோடு இருக்கிறதுக்கான சான்று உச்சநீதிமன்றத்தில் அளிக்கப்பட்டிருக்கு. இதே போல் ஒரு தேர்தல் ஆணையத்துடைய வேலை என்பது புதிதாக மக்களுக்கு அதிகாரம் அளிப்பது, வாக்குரிமை என்கிற அடிப்படை உரிமை அளிப்பது. அதற்கு எதிராக தேர்தல் ஆணையம் செயல்படும் போது அது தன்னுடைய நோக்கத்தை இழந்து விட்டது, அது நோக்கத்தில் இருந்து பிறண்டு விட்டது என்று சொல்வதற்கு நமக்கு என்ன பிரச்சனை? இதுதான் அடிப்படையில் ஒரு பொது அறிவுக்கான ஒரு விஷயம். நீங்கள் சொல்லக்கூடிய மகாராஷ்டிராவில் சேர்க்கப்பட்ட 5 ஆண்டுகளில் சேர்க்கப்படாத எண்ணிக்கையில் சேர்க்கப்படுறது அப்படிங்கிறது அதில் தேர்தல் தில்லுமுல்லுக்காக, முறைகேட்டுக்காக என்பது இதை நீங்கள் இணைச்சி பார்க்கக்கூடாது. இதில் அடிப்படையில் நம்முடைய தேர்தல் ஆணையத்துடைய நோக்கம் என்ன? மக்களுடைய அடிப்படை உரிமையான வாக்குரிமையை மேம்படுத்துவது, புதிய வாக்காளர்களை சேர்ப்பது என்பது தான் ரிவிஷனுடைய நோக்கம். ஆனால் இங்கே ரிவிஷனில் என்ன நடக்குது? எதிர்மறையாக தேர்தல் ஆணையம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதுதான் இன்றைக்கு. அதே போல் BLO என்று சொல்லப்படக்கூடிய பிளாக் லெவல் ஆஃபீஸர்ஸுக்கு சஸ்பிசியஸ்
அப்படின்னு இன்னமும் பட்டியலில் யோகேந்திர யாதவ் பெரிய தேர்தல் வல்லுனர், ஒரு ஜனநாயக வல்லுனர், அவர் என்ன சொல்கிறாரு, உலகத்திலே மிகப்பெரிய ஜனநாயகமான இந்தியாவில் இதை மாதிரி வாக்காளர்களை சந்தேகத்துக்குரியவர் என்று அடையாளமிடுவது அவருடைய வேலை இல்லை. குடியுரிமை பற்றி பேசுவது தேர்தல் ஆணையத்துடைய வரம்புக்குள்ளே வராது. அது நம்முடைய ஹோம் மினிஸ்ட்ரியோட வரம்புக்குள்ளே வரும். அதாவது நீங்கள் உங்கள் டிபார்ட்மெண்ட் வேலையை நீங்கள் ஒழுங்காக செய்யுங்க. ஒட்டுமொத்தமாக நாட்டுடைய பாதுகாப்பு என்பதெல்லாம் இன்றைக்கு உள்துறை என்பது அதை கையாளும். நீங்கள் உங்களுடைய பிரீஃபுக்கு மேலே உங்கள் வேலையை நீங்கள் ஒழுங்காக செய்யலையே, நீங்கள் உங்கள் பிரீஃபுக்கு மேலே உங்களுக்கு விதிக்கப்பட்ட வரம்பை தாண்டி போகிறீங்கிறது தான் இங்கே பிரச்சனை. அதுதான் உங்களை சந்தேகத்துக்குரியவர்களாக, யாரை நீங்கள் மக்களை சந்தேகத்துக்குரியவர்களாக பார்ப்பது உங்கள் வேலை இல்லை. மக்களை லெஜிட்டிமேட்டான ஆட்களாக பார்ப்பது தான் உங்கள் வேலை. இங்கே நீங்கள் தவறு செய்கிறீர்கள். அரசியல் சாசனத்துக்கு எதிராக, நம்முடைய அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக தேர்தல் ஆணையம் வேலை பார்க்கிறது என்பது தான் இன்றைக்கு பிரச்சனை. இப்போ அதே வேளையில் பார்த்தீங்கன்னா, இப்போ மேற்கு வங்கத்திலேருந்து இல்லை வங்காதேசத்துலேருந்து இங்கே உள்ளே வராங்க, இங்கே ஆதார் வாங்கிக்கிறாங்க, இல்லை பர்மனெண்ட்டாக ஏதோ ஒன்று வாங்கிக்கிறாங்க. அப்படின்ற போது அவர்களை நீக்குவது ஒரு சரியான முறையாக நம்ம பார்க்க முடியும். இங்கே தமிழகத்தில் உள்நாட்டிற்குள்ளேயே புலம்பெயர்ந்தவருடைய ஒரு கணக்காக பீகாரில் இன்றைக்கி 6 லட்சம் பேர் உள்ளே வராங்க. அப்படின்னா இதை நம்ம நம்முடைய அரசியலில் இந்த தேர்தலுடைய அணுகுமுறை நம்ம எப்படி பார்க்குறது? இல்லை, அது நீங்கள் அவங்க இங்கே பெர்மனெண்ட்டாக குடி வந்துட்டாங்க, ஆதார் வாங்கிட்டாங்க, 6.5 லட்சம் பேர் பீகாரிகளுக்கு இங்கே ஆதார் இருக்குன்னா அவங்கள சேர்க்கறது தானே. அதுதானே நம்முடைய நாட்டில். நீங்கள் இந்த நாட்டில் எல்லா பகுதிகளுக்கும் நீங்கள் செல்லலாம், எங்கே வேணாலும் நீங்கள் வாழலாம். அப்படிங்கிறது தான் இவ்வளோ பெரிய பரந்துபட்ட ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய அடிப்படையான, எல்லாரும் சமமானவர்கள், எல்லா உயிர்களும் சமமானவை, சமத்துவம், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஜஸ்டிஸ் தான் நம்முடைய கான்ஸ்டியூஷனல் பிரின்சிபிள். அதன் அடிப்படையில் அவங்க இங்கே நம்முடைய பொருளாதாரத்துக்கு பங்களிக்கிறாங்க, வேலை செய்கிறாங்க, அவங்கள சேர்க்க வேண்டியது தானே. அதில் இந்த அப்புறம் எல்லா கட்சிகளிலும் அவங்கக்கிட்டேயும் நீங்கள் பரப்புரை செய்யணும். எல்லாம் எப்படி நம்ம அவங்களுமே இன்றைக்கி தமிழ்நாட்டில் பல பீகாரிகள் தமிழ்நாட்டு கல்லூரிகளில் தமிழ்நாட்டு அரசுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய நலத்திட்டங்களை பயன்படுத்தி அவங்களும் முன்னுக்கு வராங்க. நாங்கள் பீகாரில் எங்களால் வளர முடியாது. இன்றைக்கி பார்க்குறோம், நம்ம இந்தியாவில் இருந்து பலரும் அமெரிக்காவில் போய் முன்னுக்கு வராங்க, சிலவங்க ஐரோப்பாவில் போய் முன்னுக்கு வராங்க, சிலவங்க ஆஸ்திரேலியாவில் போய் முன்னுக்கு வராங்க. இது உலக அளவில் மைக்ரேஷன் அப்படிங்கிறது புலம்பெயர்தல், ஒரு சிறந்த வாழ்வுக்காக, மேம்பட்ட வாழ்வுக்காக புலம்பெயர்தல். அப்படி வரும்போது 6 லட்சம் பேரை சேர்த்து அவங்கள்ட்ட நீங்கள் எல்லாரும் திராவிட முன்னேற்ற கழகம் வாக்கு கேட்கும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வாக்கு கேட்கும், எல்லாருமே வாக்கு கேட்டு அவங்களையும் கன்வின்ஸ் பண்ணி தான் நீங்கள் ஜெயிக்கணும். அதுதானே ஜனநாயகம். அதில் என்ன, அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லையே. இல்லை, ஒரு இரட்டை ஓட்டுரிமைன்ற மாதிரி ஒரு இடத்துக்கு போக முடியாதா? இங்கேயும் ஓட்டு செலுத்துகிறாங்க, அங்கேயும் ஓட்டு அப்படி செலுத்த முடியாதுல்ல. நீங்கள் ஆதார் அடிப்படையில் தான் நீங்கள் உங்களுடைய ரெசிடென்சியல் அட்ரஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த ரெசிடென்சியல் அட்ரஸ் தமிழ்நாட்டில் இருக்கும்போது நீங்கள் தமிழ்நாட்டில் தான் வாக்களிப்பீங்க. அதாவது டபுள் ஆதாருங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி ஆதாருடைய செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் பார்த்தீங்கன்னா, இங்கே ஆதார் நீங்கள் உங்களுக்கு வந்துச்சுன்னா பழைய ஆதார் கேன்சல் ஆகிடும். அப்படி வரும்போது இங்கே தேர்தல் ஆணையம் பண்ணக்கூடிய இன்னொரு பெரிய தவறு என்ன என்றால், நீங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்காளர் அடையாள அட்டையை நீங்கள் மதிக்கவில்லை என்பது இன்றைக்கு எஸ்ஐஆரில் தெரிய வந்திருக்கு பீகாரில். இதெல்லாம் ஒரு தீவிரமான ஒரு மக்களை ஒதுக்குவது, தீண்டாமையை கடைபிடிப்பது, உங்களுடைய வேலையை செய்யாமல் இருப்பது, சமத்துவத்துக்கு எதிராக இருப்பது, சுதந்திரத்துக்கு எதிராக இருப்பது, நியாயத்துக்கு எதிராக இருப்பது என்பதாக ஒரு தவறான பாதையில் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் செல்கிறது. இது ஜனநாயகத்துக்கு விரோதமானது, ஜனநாயகத்துக்கு எதிரானது. இது தமிழ்நாட்டில் 6 லட்சம் பேர் ஏற்கனவே அங்கே உள்ள ஆதாரை கேன்சல் பண்ணிட்டு இங்கே இருந்தால் அவங்கள சேர்த்துக்க வேண்டியதான். இங்கேயும் நீங்கள் நீக்கம் என்று வந்தால் தமிழ்நாடு ஒரு பெரிய ஒரு 100 ஆண்டு கால ஜனநாயக நீதி கட்சி ஆரம்பத்தில் இருந்து இன்றைக்கி ஜனநாயக பாரம்பரியம் உள்ள, இங்கே ஜனநாயகத்துக்கு எதிரான எந்த ஒரு வேலையை யார் செய்தாலும் அவர்கள் விரட்டி அடிக்கப்படுவார்கள், அவர்கள் துரத்தப்படுவார்கள். தேர்தல் ஆணையம் அந்த தவறை தமிழ்நாட்டில் செய்ய முயன்றால் அதை மக்கள் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டார்கள். அதுதான் இப்போ ஒரு சிலருடைய கூற்று என்னவா இருக்குது அப்படின்னா, அவங்க பிழைப்பு நடத்த வராங்க, அவங்களுடைய உரிமைகளை பாதுகாக்க இங்கே வராங்க. அப்படின்னாலும் ஓட்டுரிமை என்று வரும்பொழுது இங்கே இருக்கவங்களுக்கான ஒரு ஓட்டுரிமை தான் அதிகமாக இருக்கணும் அப்படின்றத வலியுறுத்துறாங்க. இல்லை, அதெல்லாம் பழைய பண்ணையார்த்தனம், பண்ணை அடிமைத்தனம், ஜாதி அடிமைத்தனம். அதுக்கெல்லாம் சாதி மதம் கடந்து தமிழ்நாட்டுடைய ஜனநாயகம் முன்னேறி 100 வருஷம் ஆச்சு. இன்னமும் இந்த பழம்பெருமை பேசுவது எப்படி பீகாரில் நடக்கக்கூடியது
ஒன்றியத்துடைய ஜாதி வன்மம் பிடித்த மத வன்மம் பிடித்த பிஜேபியுடைய அஜெண்டாவோ, பிஜேபியுடைய அஜெண்டா தேர்தல் ஆணையத்துடைய அஜெண்டா ஆக முடியாது என்பது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பேசுபடு. உச்சநீதிமன்றம் அதான் சொல்லு, இங்கே டெமோக்ராட்டிக் பிரின்சிபிள்ஸ் படிப்போ, கான்ஸ்டியூஷனல் பிரின்சிபிள்ஸ் படிப்போ, இங்கே உள்ள நீ பிழைக்க வந்தால் நீ ஓட்டு போட முடியாதுன்னு சொல்கிறது ஜாதி வன்மம், இது மத வன்மம். அப்படிப்பட்ட வன்மத்துக்கு எதிரானது தான் ஜனநாயகம். ஜனநாயகங்கிறது ஒரு மாடர்ன் பிரின்சிபிள். இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்ம சமகால மக்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமத்துவம், நீதி, சுதந்திரம் என்கிற அடிப்படையில், எல்லாரும் சமம் என்கிற அடிப்படையில் உலகத்தை ஒரு கண்ணோட்டத்தோட, ஒரு நவீன கண்ணோட்டத்தோடு பார்க்கணுமே தவிர 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம பின்னால் போக முடியாது. மானுடம் என்றைக்குமே பரிணாம வளர்ச்சியில் முன்னால் தான் போகும். நீ இங்கே நீ ஓட்டு போடுவியான்னு கேட்குறது அடிப்படையில் உங்களுடைய வன்மத்தை காட்டுகிறது. எப்படி இன்றைக்கி செல்வ கணேஷ் கொல்லப்பட்டாரோ நெல்லையில், அதே வன்மம் தான் அது. அந்த வன்மத்தையும், அந்த வன்மத்துக்கு நவீன சமூகத்தில் இடம் கிடையாது. நாம் முன்னேற வேண்டும் என்றால், இந்தியாவாக தமிழ்நாடாக முன்னால் போகணும். இன்றைக்கி 2030 1 ட்ரில்லியன் எக்கனாமியாக நாம் வளர வேண்டும் என்றால் நமக்கு வேலைக்கு நிறைய பணியாளர்கள் தேவைப்படுகிறார். உலகத்திலிருந்து எங்கே வேணாலும் தமிழ்நாட்டில் வேலை பார்க்கலாம். அவங்க தமிழ்நாட்டில் அவங்கள தங்களை நிலை கொண்டு அவங்களுடைய சிட்டிசன்ஷிப்பை, இப்போ அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப்பை விட்டு தமிழ்நாட்டு சிட்டிசன்ஷிப்பை தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கி எடுத்தாங்கன்னா அவங்களுக்கும் வாக்குரிமை கொடுக்கணுங்கிறது தானே அதுதானே ஜனநாயகம், அதுதான் நவீனம். நீங்கள் இன்னமும் தீண்டாமைக்கும் ஜாதியத்துக்கும் திரும்ப கொண்டு போயிடுவீங்க இப்படி பேசுனீங்கன்னா. அதுதான் தவறு. அப்படி ஒரு சிலர் சொல்கிறாங்கன்னா அவங்க தவறாக இருக்கிறார்கள், அவர்கள் பொய்யாக இருக்கிறார்கள், அவர்கள் நவீனத்துக்கு எதிராக இருக்கிறார்கள். மக்களை ஒதுக்குவதை பற்றி பேசுபவர்கள் எவராக இருந்தாலும் அவர்கள் மானுடத்துக்கு எதிராக இருக்கிறார்கள், நவீனத்துக்கு எதிராக இருக்கிறார்கள், சமத்துவத்துக்கு எதிராக இருக்கிறார்கள். அவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஜனநாயகத்தன்மைக்கு எதிராக இருக்கிறார்கள். அவர்களை அடையாளம் கண்டு அவர்கள் சொல்லுவதில் உள்ள தவறை அவர்கள் திருந்தும் வகையில் அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்பது தான் நம்முடைய கடமை, ஊடகத்துடைய கடமை. அதான் ஊடகம் என்பது ஒரு நவீன தன்மையை கொண்டது. அதுலேயும் நீங்கள் திரும்ப 5000 வருட பழமையான விஷயங்களை கொண்டு வந்தால் நீங்கள் நவீனத்தை புரிந்து கொள்ளவில்லை, அல்லது சமத்துவத்தை புரிந்து கொள்ளவில்லை, ஜனநாயகத்தை புரிந்து கொள்ளவில்லை என்று தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இந்த வேளையில் தேர்தல் ஆணையம் எல்லா மாநிலங்களும் எஸ்ஐஆரை கொண்டு வரணுன்ற ஒரு முனைப்பு காட்டுறாங்க. இதில் தமிழ்நாடு எந்த ஒரு ஸ்டாண்டில் நம்ம நிற்கணும்? இப்போ நம்ம எஸ்ஐஆர் பொறுத்த வரைக்கும் உங்கள் வேலை சிட்டிசன்ஷிப்பை பற்றி விஷயம் கிடையாது. சிட்டிசன்ஷிப்புக்கு ஏற்கனவே புரோட்டோக்கால் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய இந்த மண்ணில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த நாட்டின் குடிமக்கள் தான். அவர்களுக்கு ஆதார் இருக்கிறது, ஏற்கனவே வாக்காளர் அடையாள அட்டை இருக்கிறது. இந்த புதிதாக நீங்கள் மக்களை ஒதுக்கும் தன்மையில், தீண்டாமை தன்மையில் நீங்கள் செயல்பட்டால் அது ஜனநாயகத்துக்கு எதிரானது, மக்களாட்சிக்கு எதிரானது என்பதை வலுவாக சொல்லக்கூடிய கட்சிகளாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள், குறிப்பாக திராவிட கட்சிகளுக்கு அப்படி ஒரு நீண்ட பாரம்பரியம் இருக்கிறது. இன்றைக்கு எஸ்ஐஆர் என்று வந்தால் அது இன்னும் வாக்காளர்கள் 6 கோடி வாக்காளர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். 8 கோடி மக்களில் 6 கோடி மக்களுக்கு வாக்குரிமை இருக்கிறது. அதை இன்னும் அதிகப்படுத்துவதாக இருக்க வேண்டுமே தவிர அதை குறைப்பதாக இருக்கக்கூடாது என்பதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் மிக தெளிவாக இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வேலை. அதுதான் மக்களாட்சியை விரிவுபடுத்துவதும் பலப்படுத்துவதும் தான் மக்களுடைய வேலை, கட்சிகளுடைய வேலை, தேர்தல் ஆணையத்துடைய வேலை. அது மாறக்கூடாது. அதில் நம்ம தெளிவாக இருக்கணும். எந்த விதமான சமரசமும் இன்றி, மக்களை பாகுபடுத்தாமல், மக்களுக்கு எந்த பாரபட்சமும் காட்டாமல் மக்களை அதிகாரம் பெற்றவர்களாக மாற்றுவது தான் நமது வேலை. அதுதான் அன்றாட வேலை. நமக்கு ஊடகங்களுடைய வேலையும் அதுதான். இதில் ஒரு சிலர் சொல்லுகிறார்கள் என்று நம்ம பழமைக்கு திரும்பி விட முடியாது, ஃபாசிசத்துக்கு திரும்பி விட முடியாது. அதில் நம்ம மிக தெளிவாக இருக்க வேண்டும். நமக்கு எந்த குழப்பமுமே கூடாது. ஏன்னா நாம் தெளிவானவர்கள், நாகரிகமாக ஒரு சிவிலைசேஷனாக அட்வான்ஸ் ஆனவர்கள். அதை என்றைக்கும் நாம் பேண வேண்டும் என்பது தான் நம்முடைய கடமை. நிச்சயமாக தேர்தல் ஆணையமும் தன்னுடைய வேலையை சரியாக செய்யும் என்று நம்ம நம்புகிற அளவுக்கு செயல்படுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையோடு நம்ம இந்த நிகழ்ச்சியை முடிக்கலாம். அரங்கில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி. நேர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.